அன்பான இறைமக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், உண்மையான திராட்சை கொடி நானே. கொடி செடியோடு சேர்ந்து இருந்தால்தான் நிறைவான கனி கொடுக்க முடியும். கொடி செடியை விட்டு தனித்து வளர முடியாது. நாம் அந்த கொடியை போல இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுதான் திராட்சை செடி. ஆண்டவர் இயேசுவோடு நாம் நிலைத்திருந்தால்தான் நாம் நிறைவான கனி கொடுக்க முடியும். அவரை விட்டு தனியாக இருக்கும்போது நம்முடைய வாழ்வு வளமானதாக அல்லது செழிப்பானதாக அர்த்தமுள்ளதாக இருக்காது. கொடி செடியை விட்டு தனியாக இருக்கும்போது அது காய்ந்து விடுகிறது. அதை பிறகு நெருப்பிலிட்டு எரிக்கத்தான் வேண்டும். அதே போல நாமும் ஆண்டவரோடு இணைந்திராவிட்டால் ஒரு வெறுமையான வாழ்க்கை தான் வாழ்கிறோம். ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போதுதான் நாம் நல்ல வளமான வாழ்வு வாழ முடியும், அர்த்தமுள்ள வாழ்வு வாழ முடியும். அதைத்தான் ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கும் ஆட்சி அளிக்கிறது. நாம் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக கனி கொடுக்கிற மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தந்தையின் விருப்பம், கடவுளின் விருப்பம். ஆனால் அதற்கு நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பி கேட்பது நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முள் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பி கேட்பது நடக்கவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறீர்களா, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறீர்களா என்று உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ராஜா. வான மண்டலங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இரக்கத்தின் தேவனே, மனிதனே உம்முடைய சாயலிலும் உருவிலும் படைத்தீரப்பா. நன்றி தேவனே. மனிதனோ உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து உம்முடைய மகிமையை இழந்து விட்டானப்பா. எங்களுடைய வாழ்விலும் கூட வறட்சியான வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணரட்டும் அப்பா. உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணரட்டும் தேவனே. உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற மக்களாக எங்களை மாற்றும் ராஜா. அன்றாட இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கக்கூடிய மக்களாக மாற்றும் அப்பா. இறை வார்த்தை வல்லமையுள்ளது, இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த ஒரு வாளினும் கூர்மையானது தேவனே. அந்த இறை வார்த்தையை நாங்கள் என்னாலும் கடைபிடித்து அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. அன்றாட அந்த இறை வார்த்தை எங்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து ஜெபித்து வாழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா. ஜெபிக்கக்கூடிய மக்களாக எங்களுடைய குடும்பத்தை மாற்றும் தேவனே, மாற்றும் அப்பா. அன்பின் தேவனே, எங்களுடைய செயல்களில் எப்பொழுதும் உண்மையை நாங்கள் முன்னிறுத்தி உம்முடைய விருப்பத்தின்படி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா, உதவி செய்யும் தேவனே. இன்று முதல் உம்முடைய வார்த்தை கடைபிடிக்கிற மக்களாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 6. அந்நாள்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்த திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து, அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 8. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே.
என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்து இருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.